வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு ஹாட் டாபிக். அதாவது தெருநாய்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். ரீசெண்டா இந்த ஒரு இஷ்யூவை பத்தி நீயா நானால வந்து ஒரு டிபேட்டே நடத்தியிருந்தாங்க. அதாவது தெருநாய்களுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் அண்ட் தெருநாய்களால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதுல இந்த தெருநாய்களோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களா, அவங்க பேச பேச ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அவங்க மைண்ட் செட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னா வந்து பாராசைட் அப்படின்ற படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு படம். உங்கள நிறைய பேர் இந்த படம் பார்த்திருப்பீங்க. இது ஒரு கொரியன் மூவி. அது மட்டும் இல்லாம ஆஸ்கர் வின் பண்ண ஒரு படம். இந்த படம் ஆஸ்கர் வின் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஏன் ஆஸ்கர் கொடுத்தாங்க, அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு, ஆச்சா பூச்சான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல உச்சகட்டம் என்ன அப்படின்னா, இந்த படம் மின்சார கண்ணாவை பார்த்து காப்பி அடிச்ச படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்தாங்க. மின்சார கண்ணால வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட், அதாவது ஒரு பணக்கார வீட்டுல ஒரு ஃபேமிலியே லைனா வேலைக்கு சேருவாங்கன்ற ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கும். மற்றபடி இந்த படத்துல பேசியிருக்கக்கூடிய அந்த கோர் விஷயம் அப்படின்றதே வந்து வேற. சொசைட்டில இருக்கக்கூடிய ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வை ரொம்ப அழகா சொன்ன ஒரு படம். எல்லாத்துக்கும் மேல எலைட் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் கூட வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியே ஒரு நாள் நைட் முழுக்க வந்து மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டுல தங்க முடியாம வேற ஒரு இடத்துல காமன் பிளேஸ்ல தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து வேலைக்கு வந்திருப்பாரு. அவர் கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த கார்ல பின்னாடி அந்த ஓனர் அம்மா பேசிட்டு இருப்பாங்க. இந்த கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல, நல்லா என்ஜாய் பண்றேன் நானு அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேட்டை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அது அவர் கேட்கும் போது ஒரு விதமான கோவத்தை உண்டாக்கும். அதே மாதிரி இவங்க மேல அடிக்கக்கூடிய வாடை இருக்குல்ல, அதை பத்தி கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் அண்ட் இவங்களை ரொம்ப சீப்பா பாக்குறதா இருக்கட்டும், அதுவே ஒரு விதமான கடுப்பை உண்டாக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த காட்சி, அந்த கார் சாவி எடுக்கிறதுக்கு அந்த ஓனர் பண்ணுவார்ல ஒரு விஷயம், அதை பார்த்த உடனே அந்த அப்பாவுக்கு வந்து வெறி ஏறி ஒரு விஷயம் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு வெறி தான் வந்து இந்த டாக் லவர்ஸ் பேசும்போது வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்துல வந்து இந்த தெருநாய்களால பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் சாதாரண கதைகள்லாம் இல்ல, ஒருத்தருக்கும் உயிரிழப்புல இருந்து பலவிதமான இழப்புகள் வந்து நடந்திருக்கு. அதை கேட்க கேட்க பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு கதைகளையும் கேட்டுட்டு நான் இந்த வாதத்துல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நாய்க்கு ஆதரவா சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அபத்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஒரு அம்மா அதுல பேசியிருப்பாங்க. அதாவது இவங்க நாய்க்கு வந்து கார் நிப்பாட்டுற இடத்து பக்கத்துலதான் சாப்பாடு வைப்பாங்க. அதனால நாய் சாப்பிட்டு அந்த காருக்கு அடியில படுத்துக்குமா. அதனால வந்து எலி தொந்தரவே இல்லாம இருந்துச்சான். ஒரு நாள் மாத்தி நிப்பாட்டினாங்களாம். அப்போ வந்து எலி கடிச்சு வந்து அவங்களுக்கு 10,000 ரூபாய் செலவாச்சு அப்படின்றத பயங்கர வருத்தப்பட்டு சொன்னாங்க. இங்க ஒருத்தங்க வந்து உயிரே போயிடுச்சு அப்படின்ற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு பதிலுக்கு வைக்கக்கூடிய வாதம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதை விட உச்சகட்டமா இன்னொரு அம்மா ஒரு கம்பாரிசன் ஒண்ணு வைப்பாங்க. அதாவது ரோட்ல நாய்களால மட்டும் ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்ல, குழந்தைங்க நடுவுல பூந்து கூட ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாம ஒரு வாதம் வைப்பாங்க. நல்ல வேலை அதை அப்படியே கண்டம் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். பட் அவங்கள பேச விட்டுருந்தா இன்னுமே கூட இவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு அபத்தமா இருந்துச்சு அந்த லாஜிக்குமே. எல்லாத்துக்கும் மேல லாஸ்டா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி நம்ம படவா கோபி இருக்காருல, அவர் கடைசியா வருவாரு. அவர் வரும்போதே தெரியும் தற்குறித்தனமா ஏதாவது ஒண்ணு பேசுவார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பேச்சு ஒண்ணு நான் கேட்டிருக்கேன். இந்த கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் நல்லா கமெண்ட்ரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர் சங்கம் நடத்தக்கூடிய செலிபிரிட்டி கிரிக்கெட்டுக்கு வந்து இவரை கமெண்ட்ரி பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவார். எல்லா மேட்சுமே பகல்ல நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாரு, இந்த டீம் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணது இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், ஏன்னா இவங்களுக்கு டியூ ஃபேக்டர் இருக்கவே இருக்காது அப்படின்றாங்க. டியூ ஃபேக்டர்னா முதல்ல என்ன, இல்ல ஏதாவது தெரியுமா, இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்க தான் தோணுச்சு. சோ கண்டிப்பா இவர் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு கண்டென்ட்டே கொடுத்துருப்பாரு. அதாவது நாய்களோட லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்ம வந்து தெரப்பி போகணும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்யூஷனா ஒண்ணு சொன்னாரு. அதாவது இங்க இருக்கிற தமிழ்நாட்டை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்துல வைங்கன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பார்ல வடிவேல். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன். 9 மணிக்கு மேல யாரும் புது ஏரியாவுக்கு போகாதீங்க, அப்படி போனா நாய் லாங்குவேஜ் கத்துட்டு போங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு லாஜிக். இதுல அல்டிமேட் என்னன்னா அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுச்சு. ஒருவேளை அவருக்கே வந்து நைட்டு 9 மணிக்கு மேல பசி எடுக்குது, வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸ்விக்கியில ஆர்டர் போடுறாருன்னே வைங்களேன். அப்போ அந்த ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கு அந்த குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து நாய் பாஷையில என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புவாரா? அவங்களதான் நாய் கிடைச்சா பரவாயில்லையா? உங்களுக்காக தானே சாப்பாடு கொடுக்க வராங்க, அப்போ அவங்கள நாய் கிடைச்சா உங்களுக்கு ஓகேவா? இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் எனக்கு எழுந்துச்சு. பட் இதுக்கும் அவங்க பதில் வச்சிருப்பாங்க.
ஏதாவது ஒன்று அபத்தமான ஒரு விஷயத்த பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான எலைட் மென்டாலிட்டி அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல இருக்க தான் செய்யுது. ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டா பேசுறவங்களா இருக்கட்டும், நீட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆதரவா பேசுறவங்களா இருக்கட்டும், அதாவது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது, மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இதை தான் நான் எலைட் மென்டாலிட்டின்றேன். ஸோ இதை மையமா வச்சு வந்த ஒரு உலக படம் தான் பாராசைட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த இஷ்யூவை பத்திய உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.